நான் பண்ணின KFC சிக்கனோட நிலமை என்னென்னு நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், தேவையான அளவு வினிகர், அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ½ கப் ஆமில்க் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதையும் வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருந்தேன். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதும் சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், மைதா மாவு கூட பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு ½ கப் கார்ன்ஃப்ளவர் கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை நல்லா டிப் பண்ணிட்டு மைதா மாவில் போட்டு எல்லா இடமும் கோட் ஆகுற மாதிரி ஒரு 2-3 வாட்டி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கனை எடுத்து கோல்டு வாட்டரில் ஒரு 2-3 செகண்ட் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை மறுபடியும் மைதா மாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் நல்லா சூடான ஆயிலில் சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். KFC சிக்கனுக்கு வந்த நிலைமையை கடைசியில் நீங்களே பாருங்கள்.